ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மத்தி மீன் குழம்பு என்னோடய ஸ்டைலில் எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பவுலில் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேன். இப்போ மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு கல்லுப்பு சேர்த்து வாஷ் பண்ணும்போது மேலே இருக்க அந்த வளவளப்பு தன்மை, அந்த அழுக்கு எல்லாமே போயிடும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஊற வச்சுருந்த புளியை எடுத்து கரைச்சிட்டு அதில் 1/2 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து கலந்து வாஷ் பண்ணி வச்சுருந்த மீனில் ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இந்த மீன் குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு, சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி எல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் கடைசியாக குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து ஒரு வதக்கி விட்டுடலாம். ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இதை ஆற வச்சிடலாம். இது ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்பு தாளித்து விட்டுக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிக்கிறேன். இந்த தக்காளி வதங்குற கேப்பில் மசாலாவை அரைச்சிக்கலாம். பாருங்கள், மசாலாவை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு தக்காளி வதங்கி வரும்போது இந்த மசாலாவை இப்போ சேர்த்து கொஞ்ச நேரம் நான் வதக்கி விட்டுக்கிறேன். இந்த மசாலாலாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் மீனில் ஊற்றி வச்சுருந்தேன் அந்த புளி தண்ணியை மட்டும் இந்த மசாலாவிலேயே சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். ஆனால் மீன் போடக்கூடாது. இந்த தண்ணியை ஊற்றிட்டு இந்த டைமில் உங்களுக்கு வேணும்னா உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு, அதாவது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கொதி விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் நான் வெந்தயத்தூள் சேர்த்துக்கிறேன். வெந்தயத்தூள் போட்டு மறுபடியும் நான் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கெட்டியாயிட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் போட்டு மறுபடியும் வேக வச்சுக்கலாங்க. மீனெல்லாம் போட்டு ஒரு 7 நிமிஷம் மூடி போட்டு மறுபடியும் மூடி வேக வச்சுக்கலாம். மீனை மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சாலே சூப்பராக ரெடி ஆகிடுங்க. நல்லா வெந்து வரும். அவ்வளோதாங்க, பாருங்கள் எப்படி வெந்திருக்கு. மீன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக இந்த டைப்பில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு மீன் குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.